வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான வீட்டு வைத்திய முறைப்படியான கஷாய ரெசிபி. இது சளி, இருமல், தொண்டை வலிக்கான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு சாஸ்பேன் எடுத்து அதில் 400 ml தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 25 மிளகு எண்ணிக்கை அளவில் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொரன்னு பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் பண்ணதை தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வெத்தலையை நல்லா காம்பை கிள்ளிட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு காம்பை கிள்ளிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை சேர்த்துக்கோங்க, நசுக்கி சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு அதையும் லேசாக தட்டி சேர்த்துக்கோங்க, இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு துண்டு பச்சை மஞ்சள் என்கிட்ட கிடச்சிச்சு, அதை நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மஞ்சள் கிடைக்கலன்னா நீங்கள் மஞ்சள் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து 200 ml உங்களுக்கு நல்லா வற்றி வரணும். வற்றி வரும் பொழுது இது சின்ன பசங்களுக்கு நான் செய்கிறதுனால நான் இனிப்பு சுவை சேர்த்துருக்கேன். 2.5 ஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் இது நம்ம அப்படியே கூட குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்ன கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். தாராளமாக அதுவும் நல்லா தான் இருக்கும். இது நல்லா வத்திருச்சு. நல்லா கொஞ்சம் வடிகட்டிக்குங்க. வடிகட்டிட்டு இதை 3 நாள் தொடர்ந்து குடிங்க. குடித்தா எப்படிப்பட்ட சளியும் உங்களுக்கு நல்லா வெளியேறி வந்துடும். நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட போகணும், மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடணும் அவசியமே கிடையாது. இது வீட்டு வைத்தியம் முறைப்படி எளிமையான வைத்தியம். வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.